காலகட்டத்திற்குள் நம்மை தேவன் அழைத்து செல்லும்போது சாத்தான் இன்னும் 2 அரண்களை கொண்டு நம்மை தடுத்து நிறுத்த முடியும். அவைகளுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்ல சொல்லணும்னா 2மே அவமானம் தான். ஓகே, வெட்கம் அல்லது அவமானம். சரியா, இப்படியே வச்சுக்கலாம். வெட்கம் அவமானம் அப்படின்றத 2ஆ வச்சுக்கலாம். இப்போ ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேம் அண்ட் ஹியூமிலியேஷன், இது 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஷேம் அப்படின்றது அவமானம் என்றும் தமிழில் மொழிபெயர்க்கலாம், வெட்கம் என்றும் மொழிபெயர்க்கலாம். ஆனால் அந்த ஷேம் அப்படின்னு நம்ம சொல்றது எதனால வருது அப்படின்னா, என்னுடைய சொந்த குறைவுனால எனக்கு உண்டாக்குற ஒரு வெட்கம், ஒரு அவமானம். ஆனால் அதே இது ஹியூமிலியேஷன் ஆங்கிலத்தில் சொல்றது மற்றவர்கள் என் மேல் என்ன செய்யறது, அந்த அவமானத்தை வைப்பது அல்லது என்னை தாழ்த்தி காண்பிக்க வேண்டும் என்று என்னை தாழ்த்துவதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இது 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவமானத்தை எடுத்துக்கொண்டோம் அல்லது வெட்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இது 2மே அவமானம், வெட்கம், மற்றவர்கள் நமக்கு கொடுக்கிற, நம்மளை தாழ்த்தி நம்மளை அவமானப்படுத்துறது, இது எதுவா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது. நீங்க வெட்கப்பட்டுட்டீங்க, இப்படி நிமித்திக்கிட்டு நடப்பீங்களா? எப்படி நடப்பீங்க? மற்றவங்களை பார்த்தோன்னே தலையை குனிஞ்சுக்குவீங்க. ஐயோ இவங்களை பார்க்குறதா அப்படின்னு தலையை குனிஞ்சிட்டு என்ன பண்ணிடுவீங்க, அவங்க வர்ற பக்கம் போகாமல் வேற பக்கம் போயிடுவீங்க. காரணம் என்ன? ஐ கான்ட் ஃபேஸ் பீப்புள், என்னால் மக்களை பார்க்க முடியலை. கரெக்டா? இதுதான் வெட்கம் செய்கிற காரியம். சாத்தான் நம்மளை இதுலேயே கட்டி வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் ஏற்கனவே வெட்கத்தை எல்லாத்தையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, தூக்கி சுமந்துட்டாரு. சுமந்தாலும் அதை நீங்க அனுபவிக்க முடியாதபடிக்கு அவர் அதை எடுத்துக்கொண்டு, நான் எத்தனையோ தடவை பேசியிருக்கேன், அவர் அவமானப்பட்டு நமக்கு என்ன கொடுத்துட்டாரு, மகிமையை கொடுத்துட்டாரு. ஆனாலும் அந்த மகிமையை நம்ம அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்ம மனதின் அரணை இந்த அவமானத்தினால, வெட்கத்தினால உண்டாகிற சில விளைவுகள்னால பிசாசு என்ன பண்ணிடுறான், கட்டி வச்சிடறான். அப்படி கட்டி வைக்கும் போது தேவன் நமக்கு நன்மையை வைத்திருந்தும் நாம் அந்த நன்மைக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, அதை பெற்றுக்கொள்வதும் இல்லை. ஸோ இந்த அரணை எப்படி நம்ம டீல் பண்றது, அதை நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு. முதலாவது, இந்த வெட்கம் அல்லது அவமானம் பாவத்தின் நிமித்தமாக சில நேரத்தில் நம் வாழ்க்கையில வரலாம். அதாவது நான் காரணமா இருக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், என்னுடைய பாவம் மட்டும்தான் அந்த அவமானத்திற்கு காரணமாய் இருக்க முடியும். வாசிங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 2 verse 25. ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். They were naked and not ashamed. அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, வெட்கப்படாம இருக்கிறாங்க. இப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வெட்கமே இல்லாத ஒரு காலகட்டம் இல்லையா? இங்க சொல்லுது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை பற்றி சொல்லும்போது நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த பெரிய அவமானம் என்ன அவமானம்? சிலுவையில தொங்க விட்டது அவமானம். ஏன்னா கொடூர குற்றவாளிக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை கொடுப்பாங்க. 2வது நான் சொன்னேன், அப்படி தொங்க விடுறது மட்டும் இல்ல, அங்க தொங்க வைக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க, முற்றிலும் நிர்வாணமாக்கி தான் தொங்க விடுவார்கள். காரணம் என்னன்னா, அந்த நிர்வாணம் அவர்களுடைய அவமானத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்கும்படியாக அவர்களை நிர்வாணமாக்குவார்கள். எப்பங்க இந்த நிர்வாணம் என்பது வெட்கம் அல்ல என்ற நிலையிலிருந்து வெட்கம் அவமானம் என்ற நிலைக்கு மாறிச்சு? சொல்லுங்க பாப்போம். மனுஷன் பாவம் செய்த போதுதான் மாறிச்சு. விளங்குதா உங்களுக்கு? எப்படி குறைவெல்லாம் இந்த உலகத்திற்குள் மனுஷனுடைய பாவத்தினாலே வந்ததோ, அதே போல் அவமானமும் வெட்கமும் கூட மனுஷனுடைய பாவத்தினாலதான் இந்த உலகத்திற்குள்ள வந்தது. ஸோ நம்ம பாவம் செய்யும் போது நிச்சயமாகவே நம்மளால தலை தூக்க முடியாது. வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருப்பீங்க, அதனால ஒரு அவமானம், ஒரு வெட்கம், ஒரு நிந்தை வந்திருக்கும். எல்லாரும் வாழ்க்கையும் இருக்கு இல்லையா? இல்லை யாராச்சும் பர்ஃபெக்ட் பர்சனா இங்க உட்காந்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் பர்சனை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. இயேசுவை தவிர யாரும் கிடையாது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தப்பு செஞ்சிருக்கோம், அவமானப்பட்டிருக்கோம், அந்த தப்புக்காக வெட்கப்பட்டிருக்கிறோம், அந்த தப்புக்காக நம்ம உள்ளத்துக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு ரணமான ஒரு காயமா
எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் என்ன பண்ணிடுவேன், அந்த நொடி பொழுதுக்கு போய் நான் செஞ்ச தப்ப சரி செஞ்சுட்டு திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கா? உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் வெக்கம், அவமானம் இருக்கு. காரணம் என்ன? I would have done things better. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, கிறிஸ்துவின் நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, பெற்றுக்கொண்டீங்க. ஆனா என்ன பண்ணிருக்கான், நீதியின் வஸ்திரத்தை நீங்க உடுத்தி கொண்டு இருந்தோம். உங்க மனசுல அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், ஏ நீ எல்லாம் என்ன பெரிய பேசுற, நீ பண்ணது தெரியாதா, பெரிய ஒழுங்கா நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், உங்க மனசுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வைத்து உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த வெட்கப்படும்படியாக அவமானத்தை மீண்டும் மீண்டுமாய் கிறிஸ்து எந்த அவமானத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தாரோ அந்த அவமானத்தை திரும்ப திரும்ப நீங்க உங்க மனசுக்குள்ள ரீப்ளே, லூப் மோடுன்னுவாங்க, லூப் மாதிரி திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருக்கு உங்க மனசுக்குள்ள. காரணம் என்ன தெரியுமா? இந்த வெட்கம் என்ன செய்யும்? வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 3 verses 9 and 10. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். சரி, நல்லா கவனிங்க. நீ தேவனுக்கு ஆதாம் பாவம் செஞ்சிட்டாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர், ரைட்? இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஆதாம் பாவம் செஞ்சிட்டான், இனி நான் அந்த மனுஷன் பக்கத்திலே போக மாட்டேன், நான் ஏன் சாயலை கொடுத்து ஏன் சாயல்ல உருவாக்குன இந்த மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இவனை என்ன பாக்குறது, தூக்கி போட்டுறவனை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணி இருந்திருக்கலாம், தூரத்துல நின்னே அவனை வேண்டாம் என்று தள்ளி போட்டிருக்கலாம். முடியுமா? முடியாதா? ஆனா என்ன செய்தார், அப்பவும் இறங்கி வர்றாரு. இவன் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாகி இப்ப அவமானத்துல நிற்கும் போதும் அவனை தேடி வர்றாரு. அவர் எப்பவுமே உங்களை தேடி வந்துட்டாங்க இருக்கிறாரு. அவர் தேடி வந்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் முகத்தை பார்க்க முடியாம உங்க அவமானத்தினால உங்க வெக்கத்தினால தடை பண்ணப்பட்டிருக்கிறது யாரு? நீங்க தானே தவிர தேவன் இல்லை. தைரியத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல வரவும், தைரியத்தோடும் அவர்கிட்ட ஃபேஸ் பண்ணி பேசவும் உங்களால முடியாது. உங்க ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, தயவுசெய்து ஆண்டவரே, கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே, மேல இறக்கமாயிரும் ஆண்டவரே, பாவியான என் மேல இறக்கமாயிரும் ஆண்டவரே, எனக்கு தயவுசெய்து இறங்குங்க, தயவுசெய்து இந்த காரியம். இப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் இன்னும் சாத்தானினுடைய அரணை உங்கள் மனதிலே கொண்டிருக்கிறீர்கள். அந்த அவமானத்தை கொண்டு அவன் என்ன பண்ணிட்டான், நீ தகுதி இல்லை, கேட்காதன்னு சொல்லி ஒரு அரணை உங்க மனசுல கட்டி வச்சுட்டான். இதுதான் இயேசுவின் காலத்துல அவர் ஒரு உவமையை சொன்னாரு. அவர் சொல்லுகிற அந்த உவமையில இதுதான் நடந்தது. வாசிங்களேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக் சாப்டர் 18 verse 13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அழித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஓகே, இப்ப என்ன செய்யறான் ஆயக்காரன்? அங்கே தூரத்துல நிக்கிறான், பக்கத்துல வரல. காரணம் என்ன? பாவ உணர்வு, குற்ற உணர்வு அங்க இருக்குது. என் பாவத்தின் பாரத்தை நான் சுமக்கிறேன், அந்த அவமானத்தை நான் சுமந்துட்டு இருக்கிறேன், வெட்கப்படுற ஆண்டவரே, உங்ககிட்ட வந்து உங்க முகத்தை நோக்கி பார்க்கறதுக்கு நான் தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு எங்க நிக்கிறான்? தூரத்துல நின்று தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தலையை தொங்க விட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஜெபம் பண்றான்? பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். In other words, Lord, because of your love, forgive me. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதாவது தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் வருகிறவன் நீதியை பெறுவான் என்று சொன்னால், நீங்கள் ஆயக்காரனை போல் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உங்களுடைய பாவத்தை தன் சரீரத்தில் சுமந்தது மட்டுமல்ல, அதற்குரிய ஆக்கினையை தன் மீது ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த நீதியை உங்களுக்கு, உங்களுடைய நீதியை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மனதின் அரணை பிடிச்சிட்டான்னா நீங்க உங்க தலையை தூக்கி ஆண்டவரோட பார்க்கவோ அவருக்கு நெருங்கி வருவதற்கோ நீங்க என்ன செய்வீங்க?
தடை பண்ணப்பட்டிருப்பீர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் எந்த நேரமும் வேற யாரையோ ஒருத்தரை தேடி நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றவங்க. ஹலோ, இருக்கிறீங்களா இங்க? ஏன் நான் மத்தவங்களை ஓடுறேன், ஏன் மத்தவங்களை போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறேன்? காரணம் என்னன்னா, நான் யோசிக்கிறேன், என்னால நான் கேட்கறதுல ஆண்டவர் எனக்கு பதில் தர மாட்டாரு. ஏன்னா நான் யாரா இருக்கிறேன்? பாவத்தின் பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிறேன். நான் செஞ்ச தப்பை இன்னும் நான் சுமக்கிறேன். அந்த அவமானத்தினால, அந்த வெக்கத்தினால என்னால தலையை உயர்த்தி அவரை பார்க்க முடியாது. விளங்கிச்சா உங்களுக்கு சபையே? தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியாதிருந்தீர்களானால் நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்குள் தைரியத்தோடு வர முடியாது. தேவன் நீங்கள் பார்க்கிற விதமாய் உங்களை பார்ப்பது இல்லை. வாசிங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வரைக்கும் மட்டும் வாசிக்க போறோம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஓகே, யார் இந்த பெண்? விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள். அவ இயேசுவுக்கு முன்னாடி தலை நிமிர்த்தி நின்றுப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தப்பு பண்ணோம். எதனால தப்பு பண்ணான்றது நமக்கு தெரியாது. பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஏதோ பண்ணப்பட்டிருந்திருக்கலாம், எப்படியோ தப்புல மாட்டிக்கிட்டா. she was caught red handed. இப்போ இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தப்படுகிறாள். நிறுத்தப்படும் போது நிச்சயமாவே இந்த அம்மா தலையை நிமித்தி தைரியமா இயேசுவை பார்க்க முடியாது. அவளுக்கு நல்லாவே தெரியும், நான் பாவி, நான் பிடிக்கப்பட்டுட்டேன், இப்ப நான் அவமானத்தினால நிறைந்திருக்கிறேன்னு சொல்லி தலையை குனிஞ்சுதான் அங்க நின்றுக்க முடியும். ரைட்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எரிய கடவன் சொன்ன உடனே கையில இருந்த கல் எல்லாத்தையும் கையை கீழே போட்டு அமைதல ஒன்றும் தெரியாத மாதிரி கீழே போட்டு, ஐயோ ஃபோன் வருது போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாங்க எல்லாரும். இந்த காலத்தில் அப்படி தானே ஈஸியாக எஸ்கேப் ஆகிறோம். அவனுக்கு ஏதாச்சும் இருந்திருக்கும் அந்த காலத்தில், சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. யாரு? சாதாரண மக்கள் இல்லை, பரிசேய சதுசேய கூட்டம். தங்களை நீதிமான்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் எண்ணிக்கொள்கிற கூட்டம் ஒன்னொன்னா என்ன செஞ்சிருச்சு? கல்லை கீழே போட்டுட்டு ஓடி போயிருச்சு. அவர் அந்த பெண்ணை குற்றவாளி என்று தன் மனதில் தீர்மானித்தால் இப்ப அவர் என்ன செய்யணும்? அவர் கல்லை எடுத்து கல்லடிக்கணும். ரைட்டா? அவர் சும்மா பாவம்லாம் உடல. அவர் அந்த பெண்ணை, அவருக்கு நல்லாவே தெரியும், now she is made righteous. ஏன்னா குற்றம் உணர்த்தப்பட்டாயிற்று, அவமானப்பட்டுட்டா, என்கிட்ட என் அன்பை பார்த்துட்டா, இனிமேல இவள் குற்றவாளி அல்ல. அவளுக்கே செய்வாரானால் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் செய்வார். அல்லேலூயா. எவ்வளவு இருக்கு, அவர் எப்படி உங்களை பார்க்கிறாரு. அந்த பெண்ணையே ஒரு நீதிமானா பார்த்துட்டாருன்னா, போய் நீ பாவம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு அதிகமா தன் நீதியை உங்களுக்குள்ள வச்சிருந்தாருன்னா உங்களை நீதிமானா தாங்க பார்க்கிறாரு. அவர் ஒருபோதும் உங்களை பாவியா பார்க்கல. அவர் ஒருபோதும் உங்களை குறைவா பார்க்கல. அவர் ஒருபோதும் நீ கெட்டவன் நீ கெட்டவள் என்று பார்க்கவில்லை. நீ தகுதியற்றவன் தகுதியற்றவள் என்று சொல்லி அவர் பார்க்கவில்லை. அவர் சொல்லுகிறார், என் குமாரனை கொடுத்து இவர்கள் ஒவ்வொருவரையும் என் குமாரனுடைய இரத்தத்தினால நான் தகுதியாக்கினேன். ஹல்லேலூயா. என் முகத்தை உற்று நோக்குவதற்கு, என் முகத்தை தேடுவதற்கு இவர்களை நான் நீதிமான்கள் ஆக்கினேன். பாவத்தை எடுத்துக்கொண்டேன், உன் பாவத்தை கொண்டு நான் பாவமாக்கப்பட்டேன், என் நீதியை கொண்டு நீ நீதிமான் ஆனாய் என்று சொல்லி அவர் நம்மை நீதிமான்களாக நிலைநிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக? ஆசிங்களேன், சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவருடைய முகத்தை நீங்க நோக்கி பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிருவீங்களா? பிரைட்டா இருவீங்க, அப்படியே லைட்டா இருவீங்க. அதனால பிசாசுக்கு பிடிக்கல. உங்களை எப்ப பார்த்தாலும் இருட்டுல தான் வைக்கணும்னு அவன் யோசிக்கிறான். நீங்க முகத்தை பார்த்துட்டீங்கன்னா நீங்க பிரைட்டா இருவீங்க, மற்றவர்களுக்கு லைட்டா மாறி இருவீங்கன்னு சொல்லிட்டு அவன் உட்காரு, நீ இப்படியே உட்காரு இப்படியே உட்காருன்னு அவமானத்தையும் நெத்தையும் அந்த வெட்கத்தையும் உங்க மனதுல சிந்தையில வச்சு 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 உங்களை எழுப்ப விடாம இருக்கிறான். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து தட்டி சொல்லுங்க, பிரைட் லைட்
நீங்க தான் பிரைட் லைட்டுங்க. அந்த அவமானத்தை, வெக்கத்தை தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு நீங்க பிரைட் லைட்டா மாறிடுவீங்க. பளிச்சுன்னு எரியிற லைட்டா மாறிடுவீங்க. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று கிறிஸ்து சொன்னார். இப்ப புரியுதா என்னெல்லாம் உங்க வெளிச்சத்தை தடுத்துட்டு இருக்குன்னு? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவமானம் அப்படின்னா என்ன அவமானம்? மற்றவர்கள் என்னை தாழ்த்தும்படியாக, என்னை கீழ்த்தள்ளி மிதிக்கும்படியாக என் மேல் வைக்கிற அவமானம். இதற்கு காரணமே இல்லாம தான் அநேக நேரத்துல வைக்கப்படும். நீங்க எப்படி இருந்தாலும் அது உங்க மேல வைக்கப்படும். That's what I'm going to teach you today. இப்போ 2 பேரை நான் உங்களுக்கு உதாரணமா தரேன். ஒன்னு அன்னாள், இன்னொன்று யோசேப். ரைட்? அன்னாளுக்கு ஒன்று இல்லாததுனால் தான் அவள் அவமானப்பட்டாள். என்ன இல்ல? பிள்ளை இல்ல, குழந்தை இல்ல. அவளை பெனினாள் எப்ப பார்த்தாலும் சொல்லி 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 அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவளை ஹியூமிலியேட் பண்ணிட்டே இருக்கிறான். என்ன எல்கானா 7 பங்கு கொடுத்தா என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் பிள்ளை இல்லையே. இல்லாதவைகளை காட்டி 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 அவமானப்படுத்துறா. அவளுடைய நோக்கம் என்ன? வாசிங்களேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். எதுக்காக விசனப்படுத்துவாள்? அவளை துக்கப்படுத்தும்படியாக விசனப்படுத்துவாளாம். நமக்கு நல்லாவே தெரியும், துக்கம் என்பது ஒரு பலவானையும் என்ன செஞ்சிரும்? பலவீனம் ஆக்கிவிடும். காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். அந்த பலனை உங்ககிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்துடணும்ன்றதுக்காக வேண்டி பிசாசு என்ன பண்றான்? அவமானத்தை கொண்டாந்து வைக்கிறான். அந்த அவமானம் அடைஞ்ச உடனே இது வந்து நான் என் கண்ட்ரோல்லே கிடையாது. குறைவு இருக்குது, ஆனா என் கண்ட்ரோல்ல கிடையாது. என் கண்ட்ரோல்லையா இருக்கு, நான் என்னத்தை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஒண்ணும் இல்லை உனக்கு போ அப்படின்னு சொல்லிடுவான். என்னத்தான் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரும் கூப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையில ஒரு பலனும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவமானம் அடைகிறோம். அந்த அவமானம் என்ன ஆயிருது? தேவனுக்கு விரோதமா திரும்பிடுது. ஆனா நல்ல வேளை அன்னாள் அந்த வேலையை செய்யல. அன்னாள் நெருக்கப்பட்டாலும் எங்க ஓடுவேன், எங்கே ஓடுவேன், உம்மிடத்தில் தான் ஓடி வர முடியும் வந்து ஆலயத்துல வந்து உழுந்துட்டா. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் ஓடி வர முடியும். ரைட்? இப்ப இவளுடைய வாழ்க்கையில இருக்கிறது ஒரு பெரிய அவமானம். காரணம் என்னன்னா, தேவன் ஒரு பெண்ணை சிருஷ்டித்ததின் நோக்கமே பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக தான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு ரூபன், லேவி, சிமியோன், யூதா 12 கோத்திரங்களை பெற்றெடுத்தாரு அப்படின்னு தான் பைபிள்ல வாசிப்பீங்க. ஆனா நான் கேட்கிறேன், ஆபிரகாமா பெற்றெடுத்தாரு? ஆபிரகாமா 9 மாசம் சுமந்து பெற்றாரு. யாருங்க சுமந்து பெற்றது? பெற்றது சாராள். பேர் போனது ஆபிரகாமுக்கு. நம்ம வெறும் பிள்ளை இல்லாதது மட்டும்தான் ஒரு அவமானம் நம்ம நினைக்கிறோம். பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் இருந்தும் பலன்கள் நம் வாழ்க்கையில இல்லை என்றால் அது அவமானத்திற்கு காரணமா மாறிடுது. இன்னொன்று, இந்த பெண்களுடைய அந்த ஆசீர்வாதம், ஃப்ரூட்ஃபுல்னஸ் வந்து பாருங்களேன். Psalm 128 verse 3, சங்கீதம் 128:3 அந்த வசனம் சொல்றத வாசிக்கலாம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இந்த பெண் பெற்றெடுப்பது மட்டுமல்ல, பெண் கனி தரும் திராட்சை கொடியாய் இருந்தால் தான் பிள்ளைகள் யாரா இருப்பார்கள்? ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பார்கள். விளங்குதா? இந்த பிள்ளைகளுடைய அபிஷேகம் அந்த தாயோட கனெக்ட் ஆயிருக்கு. எத்தனை விதத்துல! அப்ப யோசித்து பாருங்க, அங்க கனி இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது அவமானம் அதிகம்தான். உங்க வாழ்க்கையில அநேக நேரத்துல கனி இல்லாததுதான் மக்கள் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் வெட்கப்படுத்துவதற்கும் காரணமாய் இருக்கிறது. இப்ப யோசேப்பு பெற்ற பொறுப்புக்கு உண்மையா இருந்தாரா இல்லையா? 100க்கு 100 உண்மை. 100% he was faithful. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் காரணங்க. பாத்தீங்கன்னா அவ பண்ண தப்பு அநியாயமா இவன் மேல பழி சுமத்திட்டா. எத்தனை பேர் இப்படி அனுபவிச்சிருக்கீங்க வாழ்க்கையில? அப்போ எனக்கு யோசிப்பேன், என்ன கஷ்டம் மனுஷன் இன்னைக்கு உண்மையா இருக்கிறதுக்கு அனுபவிக்கிறான். உண்மையா இருந்தீர்கள் என்றால் நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள். ஆனால் தயவு செய்து அதுல இருந்து பின் வாங்காதீங்க. காரணம் என்ன? அந்த உண்மை, அந்த உத்தமம் தான் தேவன் கனம் பண்ணுகிற ஒன்றாய் இருக்கிறது. இப்போ அங்க அவமானப்படுத்த ட்ரை பண்றா, சிறைச்சாலையில கொண்டு போய்
போட்டுட்டா. சகோதரர்கள் செய்த தீங்குக்கு அடுத்தது வந்தது பெரிய அவமானம், பெரிய நிந்தை. யோசிங்களேன், அந்த சிறைச்சாலையில போய் விழுந்த உடனே யோசேப்பு சுருண்டு படுத்து, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல நான் இதுல இருந்து எந்திரிக்கவே முடியாது, யார் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சுருண்டு போய் அங்க படுத்து, இஃப் யூ ஹட் லாஸ்ட் ஹோப், முடிஞ்சிருக்கும் யோசேப்புடைய கதை. கரெக்டா? ஆனா சிறைச்சாலையில அவன் முடங்கி போகல. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று சிறைச்சாலைக்காரன் கண்டானா. நீங்க சிறைச்சாலைகளில் இருந்தாலும் சரி, உண்மையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அந்த உண்மையை காண்பார்கள். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கிறாங்க, அநியாயமா போடப்பட்டிருக்கிறாங்க. அங்கேயும் கர்த்தருடைய நாமத்தை துதித்து தான் உயர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடிட்டு இருக்கிறாங்க. சிறைச்சாலையில இருக்கிறவன் எல்லாம் காது கொடுத்து கேட்கிறான். அல்லேலூயா. உங்க அநியாயத்திலையும் நீங்க யாரா இருக்கிறீர்கள் என்பது தான் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை உலகத்திற்கு காட்டும். அநியாயத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க, ஆனா கர்த்தரோடு நிற்கிற அந்த ஸ்டாண்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பிசாசு என்னைய கீழே தள்ளுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு அவருக்குள்ள எழுந்து நின்று களி கூர்ந்து நிக்கிறீங்க பாருங்க, அதுதான் முக்கியம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பெலன். அல்லேலூயா. எந்த சிறைச்சாலையில நீங்க இருந்தாலும் பெலனை இழக்காதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஸ்ட்ரெங்த். அந்த பெலன் தான் உங்களை வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்க சிறைச்சாலை தரையில இல்லைங்க, சிறைச்சாலைக்கும் உங்களுக்கு நடுவும் ஒண்ணு இருக்கு. என்னது? தேவன். சொல்லுங்க, தேவனுடைய பலத்த கை. என் சிறை இருப்புக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறது தேவனுடைய பலத்த கை. அதுக்குள்ள அடங்கி இருங்க, அடங்கி இருங்க. ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவாருன்னொன்னே கையை திறந்து உங்களை பறன்னு சொல்ல மாட்டாரு. ரைட்? என்ன செய்வாரு? ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அவருடைய கரம் தான் உங்களை உயர்த்தும். அவருடைய கரம் தான் நீங்க வெட்கப்படுத்தப்பட்ட இடத்துல உங்களை மகிமையாய் நிலை நிறுத்தும். ஒருத்தரும் அந்த கரத்துக்கு விரோதமா எழும்ப முடியாதுங்க. நீங்களா பறந்து போனா கூட எவனாச்சும் சுட்டு கீழே தள்ளிடுவான். ஆனா அவருடைய பலத்த கரம் உங்களை தூக்கி மேல உயர்த்தும் போது எவனும் அந்த உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. உங்க மனசுல நீங்க இன்னமும் ஐயோ அந்த அவமானம், ஐயோ அந்த நிந்தை, ஐயோ அப்படி பேசிட்டானே, ஐயோ அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நீங்க மனசுல அந்த அரணை இன்னும் பிசாசுக்கு கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க உயரவே முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க, பிசாசே அவமானப்படுத்திட்டானா, அதுதான் எனக்கு பத்திரமே உயர்வுக்கு. அல்லேலூயா. என்ன பத்திரம்? சீல் வச்சு கொடுத்த பத்திரம். இவன் உனக்கு லைக் இல்ல, யூஸ்லெஸ், இவங்கிட்ட இது இல்ல, இருந்தாலும் என்ன பிரச்சனை, இவங்க என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொன்னாங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்களேன். செப்பனியா 3:19 வாசிக்கலாம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உன்னை எங்க யார் சிறுமைப்படுத்தினாலும் அங்கதான் நான் உன்னை உயர்த்துவேன். இவ பிசாசை பார்த்து என்ன சொல்ல போறீங்க? டேய், என்னடா கதை விட்டுட்டு இருக்க? என்னமோ அவமானப்படுத்திட்டான், என்னை வெக்கப்படுத்திட்டான், நீ என்ன தலையை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா? நான் இங்கதான் உயர போறேனே. அல்லேலூயா. எங்க என்ன அவமானப்படுத்துறாங்களோ அங்கதான ஆண்டவர் என்னை உயர்த்த போறாரு. எங்க என்ன தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்களோ அங்கேதானே கர்த்தர் நீ சேர்த்து கொள்ளப்பட்டவள் என்று சொல்ல போகிறார். எங்கே என்னை கைவிடப்பட்டவள் என்று சொல்லுகிறார்களோ அங்கேதானே கர்த்தர் நீ எப்சிபா என்றும் நீ பியூலா என்றும் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்றும் தேவன் சொல்ல போகிறாரே. பிசாசே, நீ என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா. என்னால அமைதியா இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் என் ஆண்டவர் செய்வார். He will do it. Time and time again he will do it. உயர்த்துகிற தேவன் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் உங்களை அவமானப்படுத்துகிறவர் அல்ல. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் தலை குனிந்து நிற்பதில்லை.
ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி கன்மலையின் மேல் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் சகல ஜனங்களுக்கு முன்பதாகவும் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.